Hello guys, வணக்கம் and welcome to my YouTube channel Minds with Vijesh. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்துட்டு நொலம்பூரில் இருக்கிற Decathlon ஸ்டோர். ஸோ என்னோட ஃப்ரெண்டு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த ஸ்டோரோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு மதுரவாயில் பைபாஸில் அம்பத்தூர் போகிற எக்ஸிட்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அண்ட் தி ஸ்டோர் டைமிங் இஸ் ஃப்ரம் 10 AM to 10 PM. இந்த ஸ்டோருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெக்கத்லான் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்களா. ஸோ டெக்கத்லான்றது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மல்டிநேஷ்னல் ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் ரீட்டைலர். ஸோ இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1976 அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்டிங் கூட் ரீட்டைலர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2009 இந்தியாவில் வந்துட்டு பெங்களூரில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தே ஹேவ் ஓவர் 100 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டோட நேம்லேயும் வந்துட்டு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது டெக்கத்லான்றது வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணது. ஸோ அதில் வந்து டீக்னா வந்துட்டு 10 அண்ட் அத்லான்ன்றது வந்து ஈவெண்ட்ஸ். அதாவது 10 ஈவெண்ட்ஸ் நடக்கிற ஒரு ஸ்போர்ட்டிங் நேம்லேருந்து தான் இந்த பிராண்டுக்கு வந்துட்டு இந்த நேம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த நொலம்பூர் ஸ்டோரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஸ்டோர் இன் சென்னை. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பாண்டி பஜாரில் இருக்கிற ஸ்டோர் தான் வந்துட்டு இட் இஸ் த பிக்கெஸ்ட் ஒன். ஸோ இதுவும் வந்துட்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மேசிவ். லைக் இட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 30,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சேல்ஸ் ஏரியா. அதில் வந்து தே ஹாவ் லைக் மோர் தென் 70+ ஸ்போர்ட்ஸ் அண்ட் 7,000+ ப்ராடக்ட்ஸ் அண்ட் 70+ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சேல்ஸ் ஏரியா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அரௌண்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ப்ளே கிரவுண்ட். ஸோ நீங்கள் ஸ்டோருக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழேயும் மேலேயும் வந்துட்டு they have turfs where you can train your kids in skating and other sporting activities. இப்போ இந்த ஸ்டோருக்கு உள்ளே எப்படி இருக்குன்றது பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்கத்லான்ன்றது ஒரு பெரிய ஸ்டோரு. ஸோ இட் வில் கேட்டர் ஃபார் ஆல் யுவர் ஸ்போர்ட்டிங் நீட்ஸ். ஸோ ஓவர் 70+ ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு சைக்கிள் செக்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு யூ ஹேவ் சைக்கிள் ரேஞ்சஸ் ஃப்ரம் கிட்ஸ் சைக்கிள்லேருந்து அடல்ட் சைக்கிள் வரைக்கும் இருக்குது. ஐ திங்க் த கிட்ஸ் சைக்கிள் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இட்ஸ் அரௌண்ட் 5,500 அண்ட் தி அடல்ட் சைக்கிள் கோஸ் மேக்ஸ் டில் 1 lakh rupeesக்கும் இங்கே வந்து சைக்கிள் இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ராக் ரைடர் அப்படின்ற ஒரு மாடலில். ஸோ இது வந்து ஒரு மவுண்டைன் டெரெயின் பைக். இட்ஸ் என்ட்ரி லெவல் டு மிட் லெவல் மவுண்டைன் டெரெயின் பைக் விச் கேன் பி யூஸ் ஃபார் போத் ஆஃப் ரோடிங் அண்ட் ஃபார் அர்பன் கண்டிஷன்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஆக்சசரிஸ் இல்லாத ப்ரைஸு. ஸோ நீங்கள் ஆக்சசரிஸும் சேர்த்திங்கன்னா இட் கோஸ் அரவுண்ட் 18,000 rupees. ஸோ ஆக்சசரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான சீட் கவர்ஸ் ப்ளஸ் மட் கார்டு அண்ட் ஈவன் ஸ்டாண்ட் கூட வரதில்லை. அதுக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இட் காஸ்ட் அரௌண்ட் 800 rupees. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளோட ப்ரைஸ் இட் கம்ஸ் டு 18,500 rupees. அங்கே இருந்த சேல்ஸ் பர்சனும் he was very friendly and he was asking us like எங்களோட பர்பஸ் என்னன்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு பெருசாக ஆஃப் ரோடிங்கெல்லாம் போக மாட்டோம், பட் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு அவர் வந்து இந்த மாடலை சஜஸ்ட் பண்ணார். இது வந்து ஒரு பீட் ட்வின் மாடல். ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த சைக்கிளை விட இது வந்து லைட் வெயிட் அண்ட் இதனுடைய டயரோட ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் வெரி தின். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சிட்டி ரைட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, பெருசாக ஆஃப் ரோடிங் எல்லாம் எதுவும் போகலன்னா வந்துட்டு இட்ஸ் பெட்டர் to choose a cycle with a thinner tire profile. இந்த மாடல் இட் காஸ்டட் அரவுண்ட் 13,000 rupees வித் ஆக்சசரிஸ். ஆக்சசரி இல்லாமல் வந்து 10,000 rupees. இதுலேயே கியர்லெஸ் மாடலும் இருக்குது. தட் காஸ்ட் அரவுண்ட் 8,000 rupees வித்தவுட் ஆக்சசரிஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் ட்ரைபேன் மாடல். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு காஸ்ட்லியான சைக்கிள், ஒரு லைட் வெயிட் சைக்கிள் போடணுன்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ் பிராண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் ஃபோக் வந்து கார்பன் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து இட் ஸ்டார்டிங் அரவுண்ட் ஒரு 25,000லேருந்து இட் கோஸ் அபவ் 1 lakh rupees. ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா இட் காஸ்ட் தி மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 1 lakh rupees. ஸோ இது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதனுடைய ஸ்போக்ஸு, இதனுடைய டயர் எல்லாமே வந்து இட் லுக்ஸ் வெரி யூனிக். அண்ட் இது வந்து இட்ஸ் வெரி லைட் வெயிட் அண்ட் இட் வெய்ஸ் ஒன்லி அரவுண்ட் 9 kg.
அப்படியே சைக்கிள் ஆர்டர் பண்ணிவிட்டு வி ஹவ் ரீச்ட் தி அதர் செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ஃபுட்பால் சீசன். ஸோ அதனால் we can see lot of footballs of different brands and different colors. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் சின்ன பசங்க கூட வந்தீங்கன்னா they will enjoy a lot. இப்போ நம்ம பார்க்குறது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்டிங் செக்ஷன். எஸ், கிரிக்கெட் ரிலேட்டடான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளாஸ்டிக் பேட்ஸ்லேருந்து ஃபைபர் பேட்ஸ், வுடன் பேட்ஸ், ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பேட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. ஸோ அது இல்லாமல் மற்ற கிரிக்கெட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தது. கிரிக்கெட் பால் ப்ளஸ் அதுக்கு தேவையான பேட்ஸ், அதனுடைய அதர் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு யூ கேன் see it here. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் அ ஸ்கேட்டிங் செக்ஷன். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டிங் ஷூஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ். ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கேட்டிங் கற்றுக்குறாங்கன்னா வந்துட்டு யூ கேன் விசிட் த ஸ்பாட். இங்கேயே வந்துட்டு ட்ரைனிங்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் எனி மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் விசிட் த ஸ்டோர் கைஸ் அண்ட் தே கேன் ஹெல்ப் யூ ஆன் தட். கடைசியாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து யூ கேன் சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டம்பிள் அண்ட் கெட்டில் பெல் எல்லாமே பார்க்கலாம். அது இல்லாமல் ஃப்ரீ வெயிட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஹோம் ஜிம் செட்டப் பண்ணணுன்னா வந்துட்டு யூ கேன் ஃபைண்ட் ஆல் தி எக்யூப்மெண்ட்ஸ் ஹியர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.